ஹலோ கைஸ், இன்றைக்கி OB46 வந்து 2 நாளுக்கு முன்னாடி இருந்தாங்க. இன்றைக்கி 6ஆம் தேதி 4ஆம் தேதியாக வந்துடுச்சு. OB46 அப்படி எல்லோரும் அப்டேட் பண்ணியிருப்பேங்கன்னு நினைக்கிறேன். OB46 அப்புறம் CS இப்போ விளாண்டு பார்க்க போகிறோம். அவங்க எடுத்தோன்னே அடிக்கிறாங்க டீமெட்டை, என்னையும் வச்சிட்டாங்க. கைஸ் இப்போ குளோவால் சுட்டாலே உடையும் போல் அந்த மாதிரி வந்துடுது. சிஎஸில் க்ளோ நான் ஒன்று இருக்குது. சுட்டு அடுத்த செகண்டே க்ளோவால் வருது பாருங்களேன் அவனுக்கு. அதுவும் இந்த கேரக்டர் வச்சுருந்தனால அவனுக்கு க்ளோவால் வந்து ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடுது. அந்த கேரக்டர் வைக்கலன்னா இதாக இருக்கும், க்ளோவால் உடஞ்சே இருந்திருக்கும், மாதிரி வந்துருக்கும் பாருங்கள். எதுவும் எக்ஸ்ட்ரா பவர் கொடுத்துருக்காங்க இந்த மில்லிக்கு. எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் பார்க்காதவங்களுக்கு இந்த வீடியோ பாருங்கள். OB46 இருக்க அப்டேட்லாம் சொல்கிறேன். லில்லியா ஏதோ ஒரு கேரக்டர், புதுசாக ஒரு கேரக்டர் இருந்தாங்க. அந்த கேரக்டர் பவர் வந்து நீங்கள் கன்று வச்சுட்டு ஒரு புல்லட் எனிமி சுடும்போது டேமேஜ் குறைஞ்சிருக்கும். அப்போது அவங்களுக்கு வந்து மூமெண்ட் ஸ்பீட் கம்மியாகும். ரன் பண்ணும்போது மூமெண்ட் ஸ்பீட் இருக்கும் கேஸ், அது கம்மியாகும் அவங்களுக்கு. அதே காரில் சுட்டால் காருக்கு 50% மூமெண்ட் ஸ்பீட் கம்மியாகும். கார் ஸ்பீடு கம்மியாகும். வேறு என்ன பவர் இருக்குதுன்னு தெரில. எனிமி நாக் பண்ணிவிட்டு கிட்டே இருந்தால் ஒரு க்ளோவால் தரும். இதுதாங்க லீலா கேரக்டர் பவர். இப்போ யாரையா நாக் பண்ணால் கிட்டே க்ளோவால் கிடைக்கும் பாருங்கள். இப்போ 4 க்ளோவால் இருக்கா, இவனை நாக் பண்ணி அப்படி கிடைக்கும் பாருங்கள் எனக்கு. அங்கே பாருங்கள், நாக் பண்ணோடனே ஒரு க்ளோவால் வருது. அங்கே கீழே பார்த்தீங்கன்னா க்ளோவால் இருக்குல்ல, அது கீழே வந்துருக்கு. எடுக்க முடியலனால 4 க்ளோவால் தான் எடுக்க முடிஞ்சிருக்கனால என்னன்னு தெரில. நீங்களும் விளையாட்டு வச்சுருந்தீங்கன்னா அவங்களுக்கும் விளையாட ஈஸியாக இருக்கும். ஆனால் எனக்கு தெரியல இந்த மேட்ச் நான் ஜெயிப்பேன் இல்லையான்ட்டு. எனிமி MP40 வந்தால் காலி ஆகிடுவேன். ஏன்னா MP40 இந்த மேட்ச்சில் இருக்குது கேஸ். MP40 சருன்னு புல்லட்டு வருங்க. நான் வச்சுக்கிறது UMP தான். UMPனா கண்டிப்பாக இருக்கும், ஸ்பீடாக போகாது, ஸ்லோவாக தான் போகும் கேஸ். இவனு MP40 எடுத்துருக்கேன் நான் சொன்ன மாதிரியே. நோபிட்டா வந்து நம்ம பிளேயரு, நம்ம ஃப்ரெண்ட்ஸு. இப்போ எனக்கு OB46 வந்து இந்தமாரி இருக்குது. ரைட் சைடில் லைக் கொடுப்போல அந்த பட்டன்லாம் அப்படி இருக்குது கைஸ். லைக் பண்ணிட்டு மறுபடியும் லைக் பண்ணலாம். எத்தனை வாட்டி வேணால் நீங்கள் லைக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்லாம் ஒரு வாட்டி தான் லைக் பண்ண முடியும். இப்போ நீங்கள் எத்தனை வாட்டி வேணால் லைக் பண்ணிக்கலாம் ஒரு வாட்டி லோட் ஆகும்போது. ஃபஸ்ட்டு இருந்து நல்லா தான் இருந்துச்சு, அந்த லைக் பண்ணுறதை மட்டும் மாற்றிக்கலாம். எதுக்கு இப்படி மாற்றினாங்கன்னு தெரில. நல்லா பார்க்கறதே கரேனாக்காரங்களோட வேலையாக போயிடுச்சு. MP5 level 3க்கு அப்டேட் பண்ணிப்போம், வேறு டோக்கன்ஸ் இல்லை கேஸ். நீங்களும் OB46 இருந்தீங்கன்னா இந்த கேரக்டர் ஸ்கில் வச்சுட்டு போங்க. அந்த டேஷர் கேரக்டருக்கு மட்டும் மேக்ஸிமம் வச்சுருக்கலாம். நான் வந்து ட்ரைனிங் கிரவுண்ட் விளாண்டுருந்தேன், ரொம்ப நாள் கழிச்சு விளாடுறதுனால ட்ரைனிங் கிரவுண்டில் இந்த கேரக்டர் ஸ்கில்லை வச்சேன். அதை மாற்ற மறந்துட்டேன். மேக்ஸிமம் வச்சுக்கணும் டேஷர் கேரக்டருக்கு பதிலாக. ஐயோ, வேறு எங்கேயும் வந்துச்சு தெரியாமல் பேக் பட்டன் எடுத்துனேன் கைஸ். மேலே ஒரு எனிமி இருக்கான், ரேஞ்சு பத்தாது. குரோசா கன் வேறு கச்சிது. இப்போது அவனை எப்படி அடிக்கலாம் பாருங்கள். எனிமி கிடைப்பானான்னு தெரில. பக்கத்துலேயே வேறு டீம்மேட் வேறு நாக்காயிருக்கான். கூட இன்னொரு டீம்மேட் ஹெல்ப் பண்ணின்னுக்கிறான் அவனுக்கு. டிமிட்ரி கேரக்டர் போட்டிருக்காங்க கைஸ். அவனை எப்படியோ சாவ வச்சாச்சு. இப்போ இவனை சாவ வச்சாச்சு.
கேஸ் அதுக்கடுத்து நீங்கள் நிறையா கில்லு நிறைய டேமேஜ் கொடுத்துருந்தீங்கன்னா மேட்ச்சில் ஏசியாக வச்சுருந்தாலும் நீங்கள் உங்களுக்கு வந்து நீங்கள் அந்த பாக்ஸ்குள்ளே இருப்பீங்களா கேஸ் லோட் ஆகிட்டு மேட்ச்சு ஒரு பாக்ஸ்குள்ளே அந்த இதில் உங்களுக்கு வந்து ஒரு இது காமிக்கும் மேலே வந்து கிரீடோ மாதிரி தோணு வரும் எம்இபிக்கெலாம் அந்த மாதிரி வரும் கைஸ் எனக்கும் வந்துடுது ஒரு வாட்டி OB46 தான் கைஸ் OB45 அந்த மாதிரிலாம் இருக்குதுன்னு தெரில எனக்கு அதுக்கடுத்து OB46 க்ளோவாலுக்கு பவர் கொடுத்துருக்காங்க எல்லாமே க்ளோவாலை பற்றி தான் இருக்கும் இந்த அப்டேட்டே க்ளோ நோவா தான் பாருங்க கைஸ் இப்போ மேலே ஏதோ லைட் மாதிரி வருதுல இதுதான் கைஸ் இப்போ கொண்டாத்தில் போய்டும் பாருங்கள் ஏன்னா இனிமே வந்து என்னோட எக்ஸ்ட்ரா டேமேஜ் கொடுத்துருப்போம்னு நினைக்கிறேன் எனிமே தான் வந்து நல்லா இருந்திருக்கும் ஊசி வாங்கினேன்னு இல்லையான்னு தெரியலையே ஐயோ அங்கே வர ஒரு எனிமி இருக்கான் ஃபஸ்ட்டு இவனை நாக் பண்ணிடுவோம் இவனை நாக் பண்ணியாச்சு ஐயோ நம்மளை வர ஐயோ கேஸ் நம்மளை வர சாவாஸ் தான் 3வது மேட்ச் வேறு கடைசி மேட்ச்சு இவங்க 2 பேரும் ஜெயிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா இவங்ககிட்ட குரோஸா இவன் என்ன கேஸ் எப்படி நிற்கிறான் சாவ போகிறான்னு நினைக்கிறேன் அவன் இனிமே வந்து சரி மாற்றிடுவான் அவனை அப்படியே நின்றுக்கினே இருக்கான் இங்கேருந்து பார்க்கும்போது நார்மலாக தான் இருக்கிறான் அவனை ஸ்பெக்டேட் பண்ணும்போது ஏதோ கன் அப்படி வச்சுன்னுக்கிற மாதிரி இருக்குது கைஸ் பார்த்தீங்களா க்ளோவால் வந்து டேமேஜ் ஆன க்ளோவால் தான் இருக்குது இதுவே நீங்கள் நைரி கேரக்டர் செஞ்சிங்கன்னா அந்த க்ளோவால் டேமேஜ் ஆன க்ளோவால் அப்படியே ரீஃபில் ஆகிடும் அந்த டேமேஜ்லாம் போயிடும் இன்னும் ஒரு எனிமி தான் இருக்காங்க கைஸ் அவன் எங்கே இருக்கான்னு தெரில கைஸ் இந்த பொண்ணு போன இடத்துல தான் அந்த எனிமி இருக்கிறான் இருந்தாலும் அந்த பொண்ணு சரியாக கவனிக்கல கில் எடுத்துச்சு பூயா போட்டோம் கைஸ் எனக்கு 2மே ஹானர் ஸ்கோர் போயிருக்கு அதனால் நான் நார்மல் மேட்ச் தான் போட்டுக்கிறேன் பாருங்கள் நார்மல் மேட்ச் தான் கைஸ் நான் போட்டுக்கிறேன் பார்த்தீங்களா அது க்ளோனாவாக தான் இப்போ பாருங்கள் OB46 லாபியில் நீங்கள் இப்படியே ஆட்டினீங்கன்னா அது எப்படி வரும் பாருங்கள் இந்த லாபிக்கு பேர் என்னென்னு தெரியல எஃபெக்டிவ் லாபின்னு நான் பேர் வச்சுக்கிறேன் இந்த டோக்கன்ஸ்லாம் வேறு கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு இதை ஸ்மாஷ் பண்ணதுக்கு முன்னாடி இன்னும் ஒரே ஒரு டோக்கன் தான் கைஸ் தேவை கத்தி ஸ்கின்னு பார்த்தீங்கன்னா செம்மையாக பண்ணியிருக்காங்க லில்லா கேரக்டர் இருக்குது போகிறதுக்காகவே இந்த ட்ரெஸ்ஸு காஸ்டியூம் ரெடி பண்ண மாதிரி இருக்குது லில்லா கேரக்டர் கரெக்டாக இருக்கும் கைஸ் இந்த காஸ்டியூம் பாருங்கள் 2மே எனக்கு ஹானர் ஸ்கோர் போயிடுச்சு பிஆரும் சிஎஸும் அதனால தான் நான் சிஎஸ் போட்டிருந்தேன் இந்த டாஷாக் பதில் இப்போ மேக்ஸிம் மாற்றிக்கிறேன் இதோ இருக்கிறாங்க கைஸ் மேக்ஸிம் இப்போ இந்த மேட்ச் ஸ்டார்ட் பண்ணுவோம் பார்த்தீங்களா எப்படி ஆடுச்சு பார்த்தீங்களா கைஸ் ஃபோனை நீங்கள் ஆட்டினீங்கன்னா லாபியோ ஆடும் கைஸ் நீங்கள் வேணால் OB46 இருந்தால் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படி உங்களுக்கு வரலன்னா செட்டிங்ஸில் போயிட்டு டிஸ்பிளேயில் இருக்கும் அது கடைசியில் ஒன்று இருக்கும் அதை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டாக மேப் வந்துருக்குது இதோ பார்த்தீங்களா கைஸ் அந்த கேரக்டர் அந்த பண்டில் போட்டுக்கின்னு கத்தியை கையில் வச்சு நிற்கிற மாதிரி இருக்குது இந்த 3மே இருந்தால் செம்ம பண்டில் மாதிரி இருக்கும் கைஸ் இந்த பண்டுக்குள்ளே செஞ்ச கேரக்டர் மாதிரி இருக்கும் லில்லா கேரக்டர் ஏதோ 20 EP கொடுத்துருக்காங்கன்னு ஒருத்தன் ஃபுல் ஏற்றிருக்கலாம் இருந்தாலும் ஏற்றலை ஏன்னா இனிமேல் அதுக்குள்ளே வந்து நம்மளை முடிச்சிடுவோம் அங்கேயும் இருக்கக்கூடாது இடம் மாறினே இருக்கணும் ஒரே இடத்துல நின்றுருந்தா எனிமி நம்மளும் பார்த்துருவான் நம்ம வேறு எங்கேயே பார்த்துட்டு போய் எனிமி வருவான்ட்டு இப்போ அங்கே ஒரு எனிமி இருக்கான் நீ 8 டேமேஜாக போகுது 10 போனால் கூட பரவாயில்ல 8 போகுது 10 7 இன்னும் கைஸ் இவ்வளோ டேமேஜ் கொடுத்துறேன் இருந்தாலும் போயிட்டான் சரி ஓகே கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அவனும் ஊக்காங்க தான் போட்டிருக்கான் இவனை எப்படியா கில் எடுத்துடணும் கில் எப்படி எடுத்துடணும் கேஸ் கில் எடுத்தாச்சு ஆனால் ஃபஸ்ட்டு ஹெட்ஷாட் வேறு வச்சுருந்தேன் பின்னாடி வேறு ஒருத்தான்ட்டானே ஸ்குவாட்னா இப்படி தான் கைஸ் ஸ்குவாட் இருக்கணும் எனக்கு இந்த மாதிரி ஸ்குவாட் கிடையில இப்போ இவன் ரிவ்யூ பண்ணி விடணும் ரிவ்யூ பண்ணுவானான்னு தெரியல
கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பை கைஸ், இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.